பிரியாணி இது இவ்வளோ வாசனையாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், மீல் மேக்கரும் காரமணியும் போட்டு பயங்கரமான ஒரு பிரியாணி செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்ச அந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா ட்ரையாக டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலாவில் குழம்புத்தூள் வந்து நம்ம வீட்டில் அசிஷுவல் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குழம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் அந்த ஃப்ரை பண்ணி அந்த மசாலா, உப்பு இதெல்லாம் அதுக்குள்ளே ஆட் ஆகி நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து குக்கரில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த குக்கரில் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் அது விட்டு நல்லா காஞ்சிருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிறதுல போட்டு நல்லா அதையும் நல்லா கருகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க அதை. அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் எடுத்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அந்த பச்சை மிளகாயை அது கூட போட்டு அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் வந்துச்சு. நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தான் வச்சேன். அதுக்கேற்ற அளவுக்கான வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸில் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கிளாஸுங்கிறது அப்படின்னால 2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை போட்டு நல்லா டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுக விட்டுருங்க. வறுந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சொல்கிறதெல்லாம் 1.5 கிளாஸ் அரிசிக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அரிசி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மசாலாஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. அதில் ஒரு புடி எடுத்து அதில் போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி, அதனால் ஒரு 5 தக்காளி கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த தக்காளியை நல்லா கொள்ளைய வதக்கணும். தக்காளியும் எந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த காரமணி இருக்கு இல்லையா, காரமணியும் அந்த மீல் மேக்கரும் வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த மசாலா எல்லாமே ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு தான் வறுத்தோம். உப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம வதக்கி வச்சோம். அது கூட இந்த நம்ம ஆல்ரெடி வதக்கின அந்த மசாலாஸ்லாம் ஆட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்புத்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ப்ளஸ் அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த மீல் மேக்கரில் காரமணிக்கு இது எல்லாத்துக்கும் ஆட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாகவே புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கொட்டையெல்லாம் அதுக்குள்ளே விழுந்துரும்ல, அதனால் நான் தனியாக புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து லெமன் ஊற்றணும். லெமனை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து நான் பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு தான் இதெல்லாம் நான் ஆரம்பித்தேன். அது மாதிரி அரிசியை ஊற வச்சுட்டு எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ 1 கிளாஸ்னால் அதுக்கு டபுளாக தண்ணி வரணும். அந்தளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு விசில் போட்டு விட்ருங்க. விசில் போடுறதுல என்ன இருக்குன்னா, இது ரொம்பவே கேஸு மிச்சப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு விசில் வர அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி லைட்டாக கடன்னு ஆடுற அந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உதிரியாக வாசனையாக செம்ம டேஸ்டான பிரியாணி தயாராகிருச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை மக்களே. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்டை பண்ணிடுங்க. தேங்க்யூ.